பாசத்திற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்ல அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் என்ன ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இந்த ஆட்சி நமக்கு அமைத்து கொடுத்து விட்டான் அல்லாஹ். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இவருக்கு பதிலாக அவர் வந்திருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமே, இதற்கு பதிலாக அது கிடைத்திருந்தால் நான் நிம்மதி அடைந்திருப்பேனே, மாசம் 1000 ரூபாய் கிடைச்சிருக்கும், பெண்கள் இலவசமாக பயணம் செய்திருப்பார்கள், முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும். இந்த நபர் ஆட்சியை தொடர்ந்திருந்தால் இந்த நிம்மதி எங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். ஆட்சி மாறிடுச்சு, வேற ஒருத்தருடைய கையில போயிருச்சு, இப்படியாக அங்கலாய்த்து பேசக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தை அமைத்து கொடுத்தவன் அல்லாஹ். ஆட்சியை யாரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று தேர்வு செய்பவன் அல்லாஹ். இவனிடத்திலே நான் ஆட்சியை கொடுத்தால் இந்த மக்கள் இவனுடைய ஆட்சியின் கீழ் வாழ்வார்கள் என்று நிர்ணயித்தவன் அல்லாஹ். அப்படி இருக்க நாம எப்படி அதை தேர்வு செய்யறோம்? இவர் வந்துட்டாரு, இவர் வந்துச்சுன்னா அது போயிருமே, என்ஆர்சி கொண்டு வந்துருவாங்களே, சிஐஏ கொண்டு வந்துருவாங்களே, இந்த சட்டத்தை அமல்படுத்திடுவாங்க, இந்த சட்டத்தை நடைமுறையிலிருந்து எடுத்துருவாங்களே, இப்படியாக உலக மக்களுக்கு பயந்து வாழக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வை எந்நேரமும் நாம் நேசிக்கக்கூடிய மக்களாக மாறினால் உண்டா நம்ம ஒரு உண்மையான ஒரு ஈமான் உள்ளவர்களாக, உண்மையான ஒரு இறைச்சம் உடையவர்களாக ஆக முடியும். அல்லாஹ்வை எந்நேரம் நாம் நேசிக்கணும். எந்த அளவுக்கு? என்னோட பெற்றோரோட, என்னோட மனைவியோட, என்னோட குழந்தையை விட, என்னுடைய சொத்துக்களை விட என்னுடைய ரப்பு தான் எனக்கு முதன்மையானவன். இது எல்லாம் கொடுத்தது என்னோட ரப்பு தானுங்க. இதையெல்லாம் எனக்கு அமைத்து கொடுத்தவன் எனது ரப்பு. அவனுக்கு தான் முதலிடம். இந்த உயிர் அவனுக்காகத்தான். அவன் கொடுத்தது ஆட்சி அதிகாரம், அவன் கொடுத்தது இந்த ரிசக், அவன் கொடுத்தது இந்த வல்லமை, அவன் கொடுத்தது இந்த வாழ்வாதாரம். இது அவனுக்கு மட்டும்தான். யார் வந்தாலும் யார் போனாலும் அதை பத்தி எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. எனக்கு கவலை இல்லை. என்னுடைய உடம்பில் இருந்து ஒரு ரோமம் உதிர்வதற்கு கூட சமம் இல்லை. அப்படிதான் நம்ம நினைக்கும். ஒரு இறையடியான் 3 விஷயங்களை, 3 தன்மைகளிலே அல்லாஹ்வை நேசிப்பான். எப்படி? முதல்ல அல்லாஹ்வை அவன் எந்நேரமும் பயந்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வை எந்நேரமும் பயந்து கொண்டே இருப்பான். இன்னொன்று, அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும் என்பதாக ஆசைப்படுவான். இரண்டாவது என்னது? அல்லாஹ் சொர்க்கத்தை எனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுவான். மூன்றாவது, எல்லா நிலையும் அல்லாஹ்வை நேசித்துக் கொண்டே இருப்பான். எனக்கு துன்பம் வந்தாலும் நான் அல்லாஹ்வை நேசிப்பேன், எனக்கு சந்தோஷம் வந்தாலும் நான் அல்லாஹ்வை நேசிப்பேன், நான் எதையாவது இழந்தாலும் அல்லாஹ்வை நேசிப்பேன், எனக்கு ஏதாவது கிடைச்சாலும் நான் அல்லாஹ்வை நேசிப்பேன். என்னுடைய எல்லா நிலைகளிலுமே அவனை நான் நேசித்துக் கொண்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு 3 நிலை. இதுல இந்த அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, இது நம்ம மௌத்தானா முடிஞ்சுதா இல்லையா? மௌத்தானா நம்ம யாருக்கா பயப்பட வேண்டியது இருக்கா? இல்ல. வாழ்ற வரைக்கும் தான் இந்த பயம் எல்லாம். மௌத்தானா நம்மளுடைய நன்மைகள், நம்மளுடைய தீமைகள் எல்லாமே முடிஞ்சது. அதற்கு பிறகு நம்மளுடைய விசாரணை தான், கபர் வாழ்க்கை, மறுமை, அப்படி போயிடும். இரண்டாவது, சொர்க்கம் தர வேண்டும் என்று ஆசைப்படுறதால அல்லாஹ்வை நாடுவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே கேள்வி கணக்குகளை கேட்டுவிட்டு நமக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் என்று சொன்னால் அந்த ஆசாத்தோட முடிஞ்சிடும். அதற்கு பிறகு அந்த ஆசை இருக்குமா? சொர்க்கம் கிடைச்சிருச்சு. மூன்றாவது,
எல்லா நிலைகளிலும் நான் அல்லாவை நேசித்துக் கொண்டே இருப்பேன். வாழும் பொழுதும் மரணத்திற்கு பிறகும் சொர்க்கத்தில் கிடைச்சாலும் சரி, எனக்கு சொர்க்கம் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தான் முதன்மையாக. என்னுடைய குழந்தைகளை விட, மனைவியோட எல்லா தன்மைகளிலும் நான் இறைவனைத்தான் முதன்மைப்படுத்தியிருக்கிறேன் என்ற ஒரு நேசம் இருக்கு இல்லையா? இந்த நேசம் எதுவரைக்கும் தொடரும் தெரியுமா? அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டாலும் அந்த சொர்க்கத்திற்கு சென்று கூட நான் அல்லாவை நேசித்துக் கொண்டே இருப்பேன். அங்க கூட நான் அல்லாவை என்ன செய்வேன்? நேசித்துக் கொண்டே இருப்பேன். அப்ப இந்த மூன்றாவது நிலை தான் நம்ம மக்களுக்கு தேவை. இந்த மூன்றாவது நிலை தான் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், 3 தன்மை ஒரு இடத்திலே இருந்ததுன்னு சொன்னா நரகத்தை விட்டு அவர் தடுக்கப்படுகிறார் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன அந்த 3 தன்மை? ஒன்று அல்லாஹ்வை நம்புதல். ஒன்று என்னது? அல்லாஹ்வை நம்புதல். இரண்டாவது அல்லாஹ்வை நேசித்தல். அல்லாஹ்வை நான் நேசிக்கணும். மூன்றாவது இணை வைப்பிற்கு நான் செல்வதை என்பது நெருப்பில் போட்டு என்னை கொல்லப்படுவது என்பதா, அதை நான் விரும்புறேன். நெருப்பில போட்டு கொன்றுங்க, அதற்கு பதிலாக நான் என்ன செய்ய மாட்டேன்? இணை வைப்புக்கு நான் போக மாட்டேன் என்பதை உறுதியாக இருப்பது. இந்த 3 தன்மை யாரிடத்தில் அமைந்து விட்டதோ அவர்களுக்கு நரகம் தடுக்கப்பட்டது அல்லது நரகம் அவரை விட்டு தடுக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறாங்க. சொன்னா அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்துல உறுதியா இருக்கணுங்க. அபூஜஹலை பார்த்த மார்க்கம் இது, அபூ லஹபை பார்த்த மார்க்கம் இது, நம்ரூத்தை பார்த்த மார்க்கம் இது, ஹாரூனை பார்த்த மார்க்கம் இது, ஃபிரோனை பார்த்த மார்க்கம் இது. யாரை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது? இந்த அல்ட்ர சில்லறைகள் எல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்து விடக்கூடாது. எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கும்பனாக இருந்தாலும், என்னுடைய தகப்பனை விடவா நீ அந்த சோதனை சந்தித்து விட்டாய்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை விடவா சோதனை வந்துருச்சு? ஒரு மனிதனை எப்படி கொடுமைப்படுத்தக்கூடாதோ அந்த அளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுமைப்படுத்தினான் நம்ரூத். எந்த அளவுக்கு? இந்த ஊர்ல இவருக்கு பின்னால யாருமே என்னை எதிர்த்து பேசக்கூடாது, யாருமே எனக்கு எதிராக நின்று விடக்கூடாது, நான் தான் இறைவன், நான் நினைத்ததுதான் நடக்கும் என்று சொன்னவன் நம்ரூத். சொன்னா இல்லையா? எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்த இந்த இப்ராஹிம் எப்படி கொல்லப்படுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல போட்டு தூக்கி போட்டாங்கிற சம்பவம் தான் நமக்கு தெரியுமே தவிர அதனுடைய பின்னணி நமக்கு படிப்பினை இல்லை. எப்படியான பின்னணி? எனக்கு இப்ராஹிமுக்கு பின்னால், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் எனக்கு எதிராக இந்த ஊரிலே ஒருவனும் எழக்கூடாது, யாருக்கும் தைரியம் வரக்கூடாது. அப்படிப்பட்ட தண்டனையை இந்த இப்ராஹிம் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு 1 மாத காலம் அந்த நெருப்பு மூட்டப்பட்டது. எத்தனை மாசம்? 1 மாத காலம். எப்படி இருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு? நம்மளை கொல்ல போறோம் தெரிஞ்சு ஒரு இடத்தை அவங்க தேர்வு செய்து வைத்துக் கொண்டு அதை தயார்படுத்தி கொண்டு வச்சு அந்த இடத்தை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்தை தயார் பண்ணும் போதே பாதி நமக்கு என்ன ஆயிரும்? ரூஹ் அடங்கிடும் இல்லையா? இல்ல பாதி பைத்தியம் ஆயிரும். எல்லாம் நம்மளை கொல்ல போறாங்களே, நம்மளை புத்திரவாதப்படுத்த பண்ண போறாங்களே, நம்மளை என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே, இப்படிங்கிற ஒரு பயத்திலே நம்ம பாதியை பேகால் ஆயிரோமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். 1 மாத காலம் அண்டை ஊருக்காரங்க, பக்கத்து ஊருக்காரங்க எல்லாமே சேர்ந்து அந்த நெருப்பை எரிப்பதற்காக விறகுகளை சுமந்து வந்து அந்த நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் கரிந்து விழக்கூடிய அளவுக்கு அந்த நெருப்பு சூடு.
அப்பேற்பட்ட சூட்டில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி, அதாவது தூக்கி போட்டா தூக்கி போடுறவங்களுக்கு அரிஞ்சு விழுவாங்க, அந்த அளவுக்கு சூடு. அவர்களை ஒரு வண்டியில் கட்டி அந்த வண்டியை தூரமாக இருந்து தள்ளிவிடப்படுகிறது. அந்த வண்டி அந்த நெருப்பை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லி. அப்ப கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு என்னுடைய ரப்பு போதுமானவன், அவன் போதும் எனக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அந்த நெருப்பு ஒண்ணுமே செய்யல. அப்ப முதல் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பயம்படுத்திய பயத்தை நினைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயந்தார்கள். சின்ன மனுஷன் இவர், நெருப்புல போட்டு கூட நெருப்பு ஒண்ணும் செய்யலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம பயம்படுத்த நினைச்சவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து பயந்தார்கள். சின்ன ஆளியவர், எப்பேற்பட்ட மனிதர், ஒண்ணுமே பண்ணலை நெருப்பு. இதை கொண்டு வந்தது எதுங்க கொண்டு வந்துச்சு? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அந்த ஈமான், அல்லாஹ்வை நம்புவது. ஒரு காஃபிர், ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர் சொல்லுகிறார், ரோம பேரரசு ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இஸ்லாமுக்கு எதிராக ரோமாபுரிகள் அவர்கள் படையெடுத்து வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மாற்று மத அறிஞர் சொல்லுகிறார், இஸ்லாமை போன்று வேற மதத்தவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த மதம் இல்லை, அந்த மனிதர்கள் இல்லை, அந்த தடம்புழலாமல் அனைத்துமே அழிந்திருக்கும். ஆனால் இஸ்லாமிய மக்கள் இத்துணை படைகள் எடுத்தும், இத்துணை போர்கள் செய்தும், இத்துணை விரோதங்களை சந்தித்தும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை. இஸ்லாம் அல்லாம வேற ஒரு மார்க்கத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு போரும், இந்த அளவுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியும், இந்த அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியும், இந்த அளவுக்கு ஒரு அநீதமும் நடத்தி வேற ஏதாவது மதத்திற்கோ ஒரு மார்க்கத்திற்கோ நடந்திருந்தால் அந்த மக்களும் அழிந்திருப்பார்கள், அந்த மார்க்கமும் அழிந்திருக்கும். ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானின் காரணமாக அவர்களை அழிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. சொல்லக்கூடிய ஒரு மாற்று மத அறிஞர். எந்த அளவுக்கு ஈமானாக வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய மூதாதையர்கள். இன்னொரு உதாரணத்தை சொல்றனே, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த ஆதரவு மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தது என்று சொன்னால், அப்துல்லா பின் ஹுதாஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வரலாறு. இந்த இடத்துல சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இவர் வந்துட்டாரு சொன்னா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாதுங்க. நம்மளை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளுடைய உள்ளத்துல ஒரே ஒரு வார்த்தை உறுதியாக இருந்தால் போதும், லா தஹ்சன் இன்னல்லாஹமான, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை உறுதியாக இருந்தா போதும். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், யாரும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. அப்படி செய்தாலும் உயிர் தானே போகும். அதற்காக தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எதுக்குங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஷஹீதுக்காக தானே. அதுதானே செய்ய முடியும். கடைசி கட்டத்துக்கு என்ன செய்ய முடியும்? உன்னோட உயிர் தானே எடுக்க முடியும். அப்துல்லா பின் ஹுதாஃபா என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழரிடத்திலே அதற்கும் ஒரு படிப்பினை உண்டு. ரோம பேரரசர்கள் படையெடுத்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையில அப்துல்லா பின் ஹுதாஃபாவும் ஒரு சில நபித்தோழர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த ரோம பேரரசருடைய காதுக்கு போய் சேருது, நம்ம கைது பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள்ல அப்துல்லா பின் ஹுதாஃபா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இறை நம்பிக்கை ரொம்ப அதிகம், அவரை பற்றி கொஞ்சம் உயர்ந்த விஷயமாக சொல்லி கொடுக்கப்படுகிறது. உடனே இந்த ரோம பேரரசருக்கு என்ன ஒரு ஆசை வருதுன்னு சொன்னா,
இந்த அப்துல்லா பின் உதாஃபாவை எப்படியாவது இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணும், எப்படியாவது இந்த இஸ்லாத்தை விட்டு இவரை வெளியேற்றி விட வேண்டும், சித்திரவதை செய்தாவது இவரை வெளியேற்றி விடும் என்பதாக கங்கணம் கட்டி கொண்டு அப்படியே அவர் என்ன செய்யறாரு, ஒரு பிளான் போடுறாரு. இவர் எப்படி மென்டல் டார்ச்சர் கொடுக்கலாம்னு சொல்லி அவருடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒரு சில நபித்தோழர்களை எரித்து கொலை செய்கிறார்கள். நெருப்பில சூடப்பட்ட அந்த எண்ணெயில ஒரு சில பேர்த்த தூக்கி போடுறாங்க. இவர் மீதும் ஒரு சில டார்ச்சர்களை, இவருக்கு ஒரு சில டார்ச்சர்களை கொடுக்குறாங்க. இவர்களுக்கு ஒரு சில டார்ச்சரை கொடுக்கும் பொழுது இவர் எதற்குமே அசரவில்லை. அந்த மன்னன் சொல்றான், நீ என்ன ஒன்றும் செய்ய வேண்டாம், இஸ்லாத்தை நீ விட்டு வெளியேறிடு, அது போதும் என்று சொல்லப்படுகிறது. அவர் எதற்குமே அசையவில்லை. அவரை சிறையில் அடைக்கிறார்கள். 3 நாள் அவருக்கு எந்த உணவும் கொடுக்கப்படவில்லை, எந்த பானமும் கொடுக்கவில்லை. காவலர்கள் அவரை பார்த்து 3ஆவது நாள் வந்து அந்த ராஜாவுடைய செவிக்கு ஒரு செய்தி சொல்றாங்க, அவருடைய தலை சாய்ந்து விட்டது, அவருடைய தலை சாய்ந்து கிடக்கிறது, உடனே அவரை கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க. அவர் முன்னால் பன்றியினுடைய இறைச்சியும் மதுபானமும் வைக்கப்படுகிறது. 2 வைக்கிறாங்க. அப்துல்லா பின் உதாஃபாவுக்கு சொல்றாங்க, சாப்பிடுங்க. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இது சாப்பிடுவதற்கு எனக்கு இந்த நேரத்தில் அனுமதி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதி கொடுத்திருக்கிறான். உயிர் போகக்கூடிய பசியின் கொடுமையோட உச்சத்தில் இருக்கும்போது உயிர் போய்விடும் என்று பயந்தால் நீங்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஆனாலும் நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட்டா நீ எனக்கு பயந்துடுவேன் நினைச்சிடுவேன், உனக்கு பயந்தவனாக என்னை நினைத்து விடுவாய், ஆகையால் நான் இதை சாப்பிட மாட்டேன். இவரை போய் கட்டி போடுங்கிறாங்க. இவரை போய் கட்டி போடுங்க. கட்டி போட்டாங்க. அவரு அந்த காவலாளிகளுக்கு சொல்லப்படுகிறது, அம்பை அவரை நோக்கி வீசுங்க, ஆனா அவருடைய உடம்புல எங்கேயுமே படக்கூடாது, படாத மாதிரி வீசுங்க. அவருடைய கழுத்துக்கு பக்கத்துல, கைக்கு பக்கத்துல, காலுக்கு பக்கத்துல அம்பை வீசிட்டே இருங்க, ஆனா அவரோட உடம்புல படக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு டார்ச்சர் பாருங்க. நம்மளை இப்படி கட்டி வச்சு தூரமா இருந்து வில்லு விட்டுட்டே இருக்கிறாங்க. நம்ம உடம்புல படாம மற்ற இடத்துல பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் அவர் அழுகிறார். அப்துல்லா பின் உதாஃபா அழுகிறார். அப்படியே கண்ணில் தண்ணீர் வருது. உடனே இந்த மன்னன் நினைச்சிட்டான், இந்த ரோமாபுரிய மன்னன் நினைச்சிட்டான், அப்துல்லா பின் உதாஃபா வந்து பயந்துட்டாரு. கூப்பிடுறாங்க, நீ எதற்காக அழுகிறாய்? சொல்றாரு, என்னுடைய உடம்பில் ஒரே ஒரு உயிர் இருக்கு, அந்த அம்பு என் மேல பட்டுச்சுன்னா நான் மௌத்தாயிருவேன். என்னுடைய உடம்பில் எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்துணை உயிர்கள் என்னுடைய உடலில் ஒவ்வொரு முறையும் அம்பெய்து நான் அல்லாஹ்வுக்காக ஷஹீதாகி கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் ஆசை. அந்த அளவுக்கு எனக்கு உயிர் இல்லையே நினைச்சுதான் அழுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த அரசர் சொல்றான், என் நெற்றியில ஒரு முத்தமிடு, உன்னுடைய கூட இருக்கக்கூடிய தோழர்களை நான் விட்டுறேன், முத்தமிட மாட்டேன். என் நெத்தியில ஒரு முத்தம் கொடு, நான் 100 பேர்த்த விட்டுறேன். என் நெத்தியில ஒரு முத்தம் கொடு, நான் எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொன்ன உடனே ஒரு முத்தம், மார்க்கத்திலே எந்தவித நிர்பந்தம் இல்லை, சாதாரண முத்தம் தான், நெத்தியிலே கொடுத்தா அத்துணை பேரும் விடுதலை ஆகி விடுவார்களே என்று நினைத்து அப்துல்லா பின் உதாஃபா முத்தமிடுகிறார்கள். அத்துணை நபி தோழர்களும் விடுதலை ஆகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி போகுது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டினுடைய எல்லையிலேயே காத்து கொண்டிருக்கிறார். அப்துல்லா பின் உதாஃபாவுடைய வருகைக்காக வந்தவுடன் ஓடி சென்று அப்துல்லா பின் உதாஃபாவுடைய முகத்திலே நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் நான் கடமையாக்குகிறேன் அப்துல்லா பின் உதாஃபாவுடைய நெற்றியிலே முத்தமிடுவதற்கு என்று சொல்லுகிறார்கள். அனைத்து நபி தோழர்களும் அப்துல்லா பின் உதாஃபாவுடைய நெற்றியில் முத்தமிடுகிறார்கள். காரணம் என்ன? அவர் வைத்த அந்த நம்பிக்கை. என்னாலும் சரிங்க, எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு வழி வந்தாலும் நான் ஏற்ற இந்த கொள்கையை ஒருபோதும் விட மாட்டேன். நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஆட்சி வந்துருச்சு, இனிமேல் நம்ம ஆனமலையில வாழ முடியாது, கோயம்புத்தூர்லயே இருக்க முடியாது, வேற எங்கேயாவது போயிட வேண்டியதுதான், கேரளா பக்கம் எங்கேயாவது, அங்கதான் காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, இங்கெல்லாம் வாழ முடியாது. இதே பையனை வந்து ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ கனடாவோ அனுப்பிச்சு
பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி அங்க போயிட வேண்டியதுதான். இன்னும் இந்த ஆட்சி வந்துருச்சு. எங்கேயாவது இந்த சார்பில்லாத ஆட்சி எங்கே நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு நம்ம போயிட்டா நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருப்போம். இல்லைன்னு சொன்னா நம்ம மொஹல்லா இந்த மாதிரி இருக்கு, இந்த மொஹல்லாவை இப்படி ஆக்கிட்டேன்னு சொன்னா, இதை இப்படி மாத்திட்டோன்னு சொன்னா, இப்படி பிளான் பண்ணி பேசக்கூடிய மக்களாகத்தான் நம்ம இருக்கிறோமே தவிர, அட யார் வந்தாலும் எப்பேற்பட்ட கொம்பன் வந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அந்த தவக்கல் இருக்கா நம்மகிட்ட, அந்த ஈமானுடைய உறுதி, அந்த ஒரு இறையச்சம், அதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை நம்புதல், அல்லாஹ்வை நேசித்தல், அல்லாஹ்வை நினைவைப்பில் இருந்து நான் விலகுவதை, நெருப்பில் தூக்கி போடுவதை பயப்படுவது, இந்த மூன்றும் யாரிடத்திலே இருக்கிறதோ அவரை நரகம் தீண்டாது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த உறுதி யாற்று இருக்கு நமக்கு? அட அல்லாஹ்வை நம்புவதில் விட அல்லாஹ்வை எத்தனை பேர் நம்ம நேசிச்சிருக்கிறோம். அட எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தாலும் அவனை நான் நேசிப்பேன். அதைத்தான இந்த நபித்தோழருடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச படிப்பின, அப்துல்லா பின் உதாஃபா வாழ்க்கையில் நடந்த படிப்பின அதுதானே. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த அரசன் சொல்ற அப்துல்லா பின் உதாஃபாட்ட ஒரு கட்டத்துல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் உனக்கு நான் தர்றேன், நீ இஸ்லாத்தை விடு, விடமாட்டேன். என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன், விடமாட்டேன். எது கிடைச்சாலும் நான் விடமாட்டேன் என்று சொல்லி அந்த உறுதியை தானே அந்த அரசன் விரும்பினான். கடைசியில் என்ன ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்னுடைய நெத்தியிலே ஒரு முத்தம் கொடுத்துட்டு உன் ஆளுகளை கூட்டிட்டு போப்பா. இதை மாற்றி கொடுத்தது யாருங்க? யார் மாற்றி கொடுத்தா? அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அல்லாஹ் அந்த ஏற்பாடை செய்தான். அல்லாஹ் அந்த விஷயத்தை நடக்க வச்சான். எதனால? அவர்கிட்ட அந்த உறுதி இருந்தனால. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் உறுதி இருந்தது, அல்லாஹ் அதை நடத்தி காட்டினான். அப்துல்லா பின் உதாஃபாவிடத்தில் அந்த உறுதி இருந்தது, அல்லாஹ் அதை நடத்தி காட்டினான். இன்னும் நம்முடைய மூதாதைகளிடத்திலே உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வை நேசித்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். நாம் அல்லாஹ்வை நேசிக்க மறந்தோம், அல்லாஹ்வை நம்புவதை விட்டு விலகி இருந்தோம். அல்லாஹ் நம்மை சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறார். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக யார் வந்தாலும், யார் வென்றாலும், யார் நின்றாலும் ஆட்சியாளன் அல்லாஹ். அவன் கொடுக்கக்கூடிய ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள் தான் இந்த மனிதர்கள். நாம் அவனிடத்திலே கையேந்துவோம். ஆட்சியை கொடுக்கக்கூடியவன், ஆட்சியை நடத்தக்கூடியவன், ஆட்சியை கண்ணியப்படுத்தக்கூடியவன், ஆட்சியை கவிழ்க்கக்கூடியவன் அனைத்துமே அல்லாஹ். அவனிடத்திலே இருகடமேந்தி பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்வையும் வசந்தத்தையும் தந்தருள் புரிவானாக. வகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்கள்ல துல்ஹஜ் மாசம் வரப்போகுது. இரண்டு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த துல்ஹஜ் மாசம் வந்துட்டாலே இரண்டு விஷயம், ஒன்று ஹஜ்ஜு செய்வது, இன்னொன்று குர்பான் கொடுப்பது. இல்லையா? ஹஜ்ஜு செய்வாங்க, இன்னொன்று முக்கியமான ஒரு அமல் குர்பான் செய்வது. இந்த ஹஜ்ஜு செய்கிற விஷயம் இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு கடமைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜை விளம்பரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் இந்த இடத்துல நான் சொல்றதுக்குன்னா, இது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் அது தெரியாம செய்யறாங்க. தெரிஞ்சு செய்பவர்கள் இருக்கிறார்கள். நான் தெரிஞ்சுதான் செய்வேன், நான் விளம்பரம் தான் படுத்துவேன், நான் ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜு என்ன ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போற மாதிரி இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறது ஆயிப்போச்சு. தெரிஞ்சு செய்யறவர்கள் அல்லாஹ் பார்த்துக்குவான். தெரியாம ஒரு சில பேர் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டுக்கும் போய் ஹஜ்ஜுக்கு போறேன். எதற்காக சொல்லப்படுகிறது? நான் உங்களுடைய உள்ளத்தை ஏதாவது நோகடி செய்திருந்தால், உங்களை ஏதாவது நான் நோகடிச்சிருந்தா, என்னோட வார்த்தைகள் உங்களை உள்ளத்தில் ஏதாவது காயப்பட்டிருந்தா அல்லாஹ்க்காக மன்னிச்சுங்க. நான் ஹஜ்ஜுக்கு போறேன், உங்களுக்காக நான் துவா செய்வேன், என்னுடைய ஹஜ்ஜு குபூல் ஆகிறதுக்கு நீங்க துவா செய்யுங்க. இதுதான் அந்த கான்செப்ட்.
இதுதான் எல்லாத்தோட வீட்டுக்கு போறதுக்கு உண்டான கான்செப்ட் இதுதான். ஆனா இதை தாண்டி நான் ஹஜ்ஜுக்கு போறேன். இந்த வருஷம் நான் 8 லட்சம் ரூபா கொடுத்து ஹஜ்ஜுக்கு போறேன். டீலக்ஸ்ல போறேன், பிரீமியம்ல போறேன், ஹில்டன் பேக்கேஜ்ல போறேன். இப்படியாக விளம்பரம் செய்வது. அதே மாதிரி போறதுக்கு முன்னாடி பள்ளியில எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றது, வீட்டில் விருந்து வைக்கிறது, சால்வை போத்துறது, ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு வழி அனுப்புறது. ஏர்போர்ட் நல்ல வேலை பொள்ளாச்சியில் ஏர்போர்ட் இல்லை, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லாம் பார்த்தா ஹஜ்ஜிலேருந்து வெளியே வரும்போது ஆஃபீஸெல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்படியே இவர் என்னமோ அப்படியே ஒரு பெரிய ஒரு சாதனை படித்து வந்த மாதிரி வெளியெல்லாம் மாலையோட அந்த சால்வை வந்து சால்வை போத்துறதுன்னா, மாலை போடுறதுன்னா, ஒரு அல்லாஹ் அக்பர் சால்வை போடும்போது எதுக்கு ஜியாதா பண்ணிட்டு வந்துட்டாரு, சோறுக்கா போயிட்டு வந்துட்டாங்க. ஹஜ்ஜுக்கு தானே, அவருடைய பாவத்தை கழித்து வந்திருக்கிறார். யார் தூய்மையான ஹஜ்ஜு செய்கிறார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். அன்று பிறந்த பாலகனை போல அவர் மாறிவிடுவார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அந்த அமலை எந்த அளவுக்கு நான் கண்ணியமாக செய்யணும். அது அன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி நான் ஆயிடுவேன்னு சொன்னா நான் பயப்பட வேண்டும். அந்த விஷயத்துக்காக நான் செய்யக்கூடிய அந்த அமல் எனக்கும் அந்த அல்லாஹ்வுக்கும் உரியது. அதை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும், அதை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல ஒரு சின்ன தவறு கூட வந்துடக்கூடாது. பயப்படணுமா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதை ஒரு விளம்பரமாக ஆக்கிக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த குர்பான் கொடுப்பது. இன்னைக்கு நம்ம ஊர்ல செய்யக்கூடிய பெரிய சேட்டை என்னன்னா இந்த குர்பான் தான். பாய் எவ்வளோ, 17,000 ரூபாயா? 15 ரூபாய்க்கு பயங்கரமான ஆடு பாருங்க, கொம்பு பாருங்க, 1/2 கிலோமீட்டருக்கு நீள்ன்ற கொம்பு. ஏன் ஆடை பாருங்க இப்படி, ஏன் மாடை பாருங்க இப்படி. நாங்கள்லாம் பரம்பரையா ஒட்டகத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். சும்மா நாச்சுக்கு சொல்றது. நாங்கள ஒட்டகக்கறியே சாப்பிட மாட்டோம் பாய், ஆனா எங்க வீட்டுல ஒட்டகம் தான் கொடுக்க. யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, அவரா சொல்லுவார். இங்க என் வீட்டுல ஒரு ஆடு இருக்கு பாய், செம்மையான ஆடு. அதுக்கு அவனே பேர் வச்சுக்குவான், அவனே ஏதோ ஒரு பேர் வச்சுக்குவான். இன்னைக்கு நிறைய பேர் ஆடு வாங்கியிருக்காங்க. ஆமா, அவன் நிற்கிறான் போர்க்கலன் என்னமோ பேர், அஸ்தஃபுல்லா ஜும்மா மேடையில சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான பேர்களை ஆடுகளுக்கு வைத்து அதை கொம்புல அழகு போட்டு 2 மணியை தொங்க விட்டு ரோட்ல வச்சு கட்டி, இதெல்லாம் விளம்பரம். யார் ஒருவர் முகஸ்துதிக்காக ஒரு செயலை செய்கிறார்களோ அது ரியா என்பதாக சொல்லப்படுகிறது. மறைமுகமான இணை வைப்பான். அது ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும், ஒட்டகமா இருந்தாலும், எனக்கும் என்னுடைய அல்லாஹ்வுக்கும் அதனுடைய நியத்து நமக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா, நான் எனது ரப்புக்காக கொடுக்கக்கூடிய இந்த பிராணி அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அதுல உறுதியாக இருக்கணும். அதன் உடம்புல இருக்கக்கூடிய ரோமங்கள் அளவுக்கு நன்மை எனக்கு இருக்குன்னு சொல்லி அதை நம்பணும். முதல்ல அல்லாஹ்வுக்காக கொடுக்கணுங்கிற அந்த பிராணி எதற்காக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்மளுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தியாகம் செய்தார்கள். தன்னுடைய மகனையே அல்லாஹ்வுக்காக கொடுக்க தியாகம் புரிந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஆடை நான் வாங்கிட்டேன்னு சொன்னா எந்த அளவுக்கு அந்த ஆட்டை நான் பராமரிக்கணும், என்னோட மகனை போல, என்னோட மகளை போல, என்னோட குழந்தை. அது நான் வந்தா அது என்னை எட்டி பார்க்கணும், அந்த காதல் மலரணும் உங்களுக்குள்ள. நாளைக்கு ஈதுன்னா இன்னைக்கு நைட்டு போய் சந்தையில பொள்ளாச்சியிலேருந்து பிடிச்சிட்டு வந்து நைட்டோட நைட்டு அதை கட்டி தண்ணி கொடுக்காம அதை சாணி ஆக்கி அதை காலையில் அவனை கூப்பிட்டு அவனை வச்சு அவனுக்கு ஒரு 2,000 ரூபா பேசி ஒரு 1,500 ரூபா கையில் ஒட்ட வச்சு அதை அறுத்து தூக்கி வீசுறது குர்பான் அல்ல. மாறாக அதை நம்ம வாங்கி வளர்த்துறது எப்படி வளர்க்கணும்னு சொன்னா, என்னோட குழந்தை மாதிரி வளர்த்தணுங்க. நான் கை காட்டினா அது ஓடி வரணும், அதோட நெத்தி என்னுடைய உள்ளங்கையில முட்டணும், நான் கொடுத்தா அதை சாப்பிடணும், நான் உட்கார சொன்னா அது உட்காரணும், நான் தண்ணி குடிச்சா அதுக்கு நான் கொடுத்தா அது குடிக்கணும், என்னுடைய வண்டி சத்தத்தை அது உணர்ந்து எட்டி பார்க்கணும். நமக்குள்ள அது ஒரு பாண்டிங் ஏற்படணுங்க. அதை அறுக்கும் பொழுது தரையில படுக்க வச்சு கத்தி அதனுடைய கழுத்துல நான் வைக்கும் பொழுது அதனுடைய கழுத்திலிருந்து வரக்கூடிய ரத்தத்திற்கு முதலாக என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரணும். நான் அழுகணும், தேம்பி அழுகணும். அட மாடு போகுதே, இந்த ஆட்டை நான் கொடுக்கிறேனே என்னுடைய ரப்புக்காக மட்டும். அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா அந்த ஆட்டை நான் அறுக்க மாட்டேன். அல்லாஹ் மீது எனக்கு பாசம் இல்லைன்னு சொன்னா அந்த மாட்டை நான் வெட்ட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மாட்டை நான் கூடயே வச்சுக்குவேன்.
நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்டை நான் என்னோட குழந்தை மாதிரி வளர்த்துவேன். அல்லாவுக்காக, அல்லாவுடைய பாசத்திற்காக, அல்லாவுடைய நேசத்திற்காக இந்த பிராணியை நான் கொடுக்கிறேன். யா அல்லாஹ், நீ இல்லை என்று சொன்னால் இதை நான் வெற்றிருக்க மாட்டேன். யா அல்லாஹ், அந்த பாசம் எத்தனை பேர்த்திட்ட இருக்கு, அந்த உணர்வு எத்தனை பேர்த்திட்ட வருது. சடங்குக்காக, சம்பிரதாயங்களுக்காக கொடுக்கக்கூடிய பழி பிராணி கிடையாது. நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல், அந்த நட்பு, அந்த தொடர்பு. அல்லாஹ் விரும்புவது இறைச்சி அல்ல, இறையச்சத்தை. அதை உணர்ந்து அந்த ஒரு சடங்கை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அங்கீகரித்து அலை சொர்க்கத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்திலே என்னையும் உங்களையும் வைப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.